லோன் ஆப் ரிவ்யூ சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பஜாஜ் ஃபின்சர்வோட பற்றி தான் பேச போகிறோம். பஜாஜ் ஃபின்சர்வோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா அதையும் பற்றி நான் பேசுகிறேன். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 3 டைப்ஸாக இருக்குது பஜாஜோட கார்டு. பென்சி சூப்பர் கார்டு, பிளாட்டினம் சாய்ஸ் கார்டு, 3 கார்டு இருக்குது. அதோட டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜும் சொல்லிடுறேன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ₹100 பென்சி சூப்பர் கார்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சி சூப்பர் கார்டு எடுத்துக்கோங்க. அதோட ஆனுவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 999 + ஜிஎஸ்டியும், அதே மாதிரி 1 இயருக்கு நீங்கள் 1 லேக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த 999 + ஜிஎஸ்டி வேவர் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ₹100 நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப் டு ₹3 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரு 10,000 நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த 10,000 நீங்கள் 30 நாளைக்குள்ளே கட்டும்போது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 3.5% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18% தான் ஜிஎஸ்டி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு நீங்கள் பே பண்ணணும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% பார்த்தீங்கன்னா ₹180 வரும். நீங்கள் எத்த அமௌண்ட்டோ ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் டெபிட்டை பொறுத்த வரைக்கும் கட்டணும். அதே மாதிரி கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன அமௌண்ட் எடுத்திங்கன்னா அது அமௌண்ட்டையும் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டோட 30 நாளைக்குள்ளே கட்டும்போது. சப்போஸ் 30 நாளைக்கு கட்ட முடியல, ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 3.5% இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ஏர்போர்ட் லான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். புக்மை ஷோவை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு டிக்கெட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். மாதம் ஒரு டிக்கெட்னா கூட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 டிக்கெட்டை பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் இஎம்ஐ போடுறீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஆனால் 30 நாளைக்குள்ளே மட்டும்தான். 30 நாளைக்கு மேலே ஒரு நாள் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 3.5% நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இஎம்ஐக்கு 4 மாதம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க. 4 மாதம் இஎம்ஐயில் 3 மாதம் இஎம்ஐ நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டு ஒரு மாதத்தில் ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்போஸ் ஃபோன் காலையும் எடுக்கலைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்க்கெலாம் கால் பண்ணி கேட்பாங்க. இல்லை ரெஃபரன்ஸுக்கெலாம் கால் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த பஜாஜ் ஃபின்சரோட பிரச்சனையே. அதே மாதிரி லீகல் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம். லீகல் நோட்டீஸ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ப்ராப்பராக நீங்கள் இஎம்ஐ கட்டாத பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட அவங்க அனுப்ப தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் லீகலாக இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் லீகலாக எதுவுமே நடக்கலை. கவர்மெண்ட்டு அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்ரூவ்டு கிடையாது. இப்போது வந்து கவர்மெண்ட்டே இப்போ ஆர்பிஐயோட கார்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இல்லீகலாக நடந்தது தான் இருக்குது இப்போது. அதே மாதிரி இந்த கார்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். டிஎன்டி கார்டு போட சொல்கிறீங்கன்னா அவங்கள டிஎன்டி கார்டு போட முடியாது. ஏன்னா ஏன் டிஎன்டி கார்டு போட முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா டிஎன்டி கார்டுக்கு நீங்கள் போட சொல்லுவீங்க, ஆனால் அடுத்த நாளைக்கு வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் ஒரு இதுவாக தான் நீங்கள் அந்த காலை அட்டெண்டே பண்ண எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு. ஃபேக் பஜாஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க. இப்போ ஃபேக் பஜாஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்போஸ் ஒரு 5,000 நீங்கள் கட்டுங்கம்மா, நான் 20,000 வாங்கி தரேன் ஆன்ட்டு அது மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க. ஏன்னா உண்மையான பஜாஜாக இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீயும் சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு அவங்கள பக்கமே அப்டேட் ஆகிருக்கும். அதை வச்சு உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ லோன் கேட்குறீங்களோ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் பிரச்சனை. அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் 4வது பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்ட் எதுக்கு வராங்க. இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கான ஒரு ரூல்ஸும் இருக்குது. கலெக்ஷன் ஏஜென்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வழிமுறையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அவங்க வந்து ப்ராப்பராக கஸ்டமரை வந்து பொறுமையாக ஹேண்டில் தான் பண்ணணுமே தவிர்த்து அவங்க கட்டுறது இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபோட்டோவே ஷேர் பண்ணது, இல்லைன்னா கான்டாக்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி நான் மிரட்டுற வேலை வச்சுருக்குது, ஹராஸ்மெண்ட் பண்ணது, இது மாதிரிலாம் போனாங்கன்னா
நீங்கள் சைபர் கிரைம்லேயே கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண. இல்லைன்னா சப்போஸ் சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண தெரியலன்னா சொல்லுங்கள், அதுக்கான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்காச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில லாக்டவுன் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதால் நிறைய மன அழுத்தத்தில் ஆளாக இருக்கிறவங்களும் நிறைய பேர். அதேமாதிரி நான் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி ஒரு சம்பளமே எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த காரணத்தினால தான் நான் ரிலீவ் ஆன காரணமே. இருந்தாலும் எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது எதுனா அதே மாதிரி தேவையில்லாமல் லோன் கான்செப்டில் போகாதீங்க. லோன் கான்செப்டில் போகிறதும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையான வேலை தான். உங்களுக்கு லோன் கான்செப்ட் உள்ள போனோன்னா சொல்யூஷனே கிடையாது உங்களுக்கு. இது மாதிரி லோன் கான்செப்டில் போய் நிறைய அவசரப்பட்டவங்களும் இருக்கிறாங்க ஆல்ரெடி. இனிமேல் யாரும் லோன் அதே மாதிரி இல்லீகல் ஆப்ஸில் நீங்கள் லோன் வாங்குறது எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா இல்லீகல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நீங்கள் பர்மிஷன் எல்லாத்தையுமே அலோன்னு கொடுத்து வச்சுருவீங்க. ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு உங்கள் முன்னாடி நிற்கும். அதனால தான் நான் என்னோடய அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் என் பக்கம் இருந்து என் தரப்புலேருந்து நான் சொல்லது. ஏன்னா இப்போ ஒரே ஒரு ஆப்பில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க. அப்போ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களோட பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டாலே ஹலோன்னு கேட்பாங்க. அக்ரிமெண்ட்லேயே சைன் போட்டுருவீங்க. ஆனால் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கூட அவங்க ரொம்ப ஆஷாக நடந்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் லோன் கான்செப்ட்லேயே போகாதீங்க யாரும். ஏன்னா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புறது, இல்லைன்னா மாஃபிங் பண்ணி அனுப்புறது, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு போட்டு அனுப்புறது, இல்லைன்னா கான்டாக்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸுக்கெலாம் போட்டு மிரட்டுறது, இது மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது அவங்க. ஏன்னா இல்லீகலாக நடத்துறது தான் ஆல்ரெடி. அவங்க எப்படி வாங்கணுமோ அப்படி தான் பொறுமையாக வாங்கணுமே தவிர்த்து அவங்க நம்மக்கிட்ட ஹராஸ்மெண்ட் தான் எடுக்கவே கூடாது. அதுக்கான பேச்சே கிடையாது அவங்கக்கிட்ட. சப்போஸ் அதையும் மீறி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா சைபர் கிரைமில் நீங்கள் டைரெக்டாக போய் எங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வர அப்டேட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட பார்க்குறேன் எப்படியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பை பற்றி வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஆப்போட ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பஜாஜில் இருந்தவங்களும் சரி, இதுக்கப்புறம் பஜாஜில் நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஏன்னா நிறைய பிரச்சனை க்ரியேட் ஆகிறதுனால தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப்